பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஜெபமலைக்கு வந்திருக்கிறோம். இயேசு விடுவிக்கிறார் அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவங்களுடைய இடம். எல்லாரும் தெரிந்த பகுதி தான். எத்தனை பேர் இதை பார்க்குற நீங்கள் இங்கே விசிட் பண்ணிக்கிங்க. நான் கடந்த வாரத்தில் ஒரு மீட்டிங்காக நான் அங்கே போயிருந்தேன். உடனே அங்கே உள்ள காரியங்களை ஒரு வீடியோ ஷூட் பண்ணி எல்லாத்துக்கும் அங்கே வர முடியாதவங்க, இது வரைக்கும் போகாதவங்க நீங்கள் பார்க்கணும் என்பதற்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் நான் போட்டிருக்கேன். ஒரு லாங் வீடியோ இருந்தாலும் என்னோட கூட வாங்க. உள்ளே என்னென்னலாம் இருக்குது, எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் இந்த இடத்துல ஜெபமலையில் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம வாங்க வேகமாக நம்ம பார்க்கலாம். தென்காசிலேருந்து வந்தீங்கன்னா இந்த பகுதியில் தான் வருவீங்க. தென்காசிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அவையில் இருக்குது. இந்த ரோட்டில் வந்துட்டு அப்படியே வலது பக்கம் திரும்பினீங்கன்னா இதுதான் ஜெபமலையோட என்ட்ரன்ஸ். ஜெபமலை என்ட்ரன்ஸில் அழகான ஒரு கரங்கள், ஜபிக்கிற கரங்களை போல் ஒரு சிம்பிள் இதில் வச்சு பொறிக்கப்பட்டிருக்கு. நாம் இந்தியாவுக்காக ஜபிக்க வாருங்கள் என்று 4 மொழிகளில் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸு. அதை சுற்றி நான் காட்டிடுறேன் ஒரு நிமிஷம். இந்த பக்கம் ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கு, ஹிந்தி மே லிக்காக. அந்த பக்கம் இங்கிலீஷில் நினைக்கிறேன். இந்த பக்கம் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மெயின் ரோட்டில் தென்காசிலேருந்து வரும்போது வலதுபுறம் இருக்கும். இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதாங்க மெயின் கேட்டு. அந்த இன் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதான் மெயின் கேட். இங்கே செக்யூரிட்டி அங்கிள் நிற்கிறாங்க. ஆனால் இதில் வந்து கார் போனால் திறந்து விடுவாங்க. இப்போ வந்து நம்ம நடந்து போகிறதுனால, இது காலை நேரம், நடந்து போகிறதுனால அங்குடி போக வேண்டாம். நம்ம அவுட்டில் வர்ற இடத்துலையே நம்ம அப்படியே பை வாக் உள்ளே போகிறதுனால நம்ம உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் அஃப்கோர்ஸ் இது வந்து வெளில வர இடம். ஜெபமலை கேன்டீன் பார்த்தீங்களா, ரைட் சைடில் கேன்டீன் இருக்குது. பக்கம் பார்த்தீங்கன்னா அது என்ட்ரன்ஸில் இடதுபுறம் ஆஃபீஸ். இதுதான் ஜெபமலையோட ஆஃபீஸ். இங்கே தான் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அங்கே தான் அட்டன் பண்ணுவாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ், உள்ளே போகிற இடம். உள்ளே போகிற இடங்களில் இடதுபுறம் பார்த்திங்கன்னா என்னென்ன மீட்டிங்ஸ் நடக்கிறது, உள்ளே எங்கே எப்படி போகணும் என்பது குறித்து ஃபுல் டீட்டெயிலான ஒரு ஷார்ட்ஸ் இதில் எழுதப்பட்டிருக்கு. அப்படி கொஞ்சம் நான் வேகமாக நான் உள்ளே போகிறேன். வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். இடதுபுறம் வந்து கார் பார்க்கிங் ஏரியா. இடதுபுறத்தில் நீங்கள் நிப்பாட்டணும். நேராக உள்ளே போய் லெஃப்ட்டில் திரும்பினா அது பார்க்கிங் ஏரியா. நான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிடுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்த வீடியோ நான் உங்களுக்கு 30 நிமிஷம் மாற்றிருக்கிறேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க அருமையாக. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை தெரியும்னு நினைக்கிறேன். வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ், ரொம்ப அழகான இடம். ஜெபிக்கிறதுக்கு நல்ல அருமையான இடம். நீங்கள் குழுவாகவோ தனிநபராக வந்து இங்கே தங்கி இருந்து நீங்கள் ஜெபிக்கலாம். இங்கே தான் இந்த பாலம், அது கீழே வந்து ஒரு சின்ன ஒரு கால்வாய் மாதிரி ஓடுது. அதனால் அழகான தண்ணீர் உள்ள பகுதி. மேபி கேரளாவில் வந்து வர்றதுன்னு நினைக்கிறேன். இது கேரளா பார்டர். அருமையான ஒரு இடம். இந்த பாலத்துக்கு தாண்டி மற்ற கார்கள் எதுவும் போக முடியாது. ஆஃபீஸ் கார்ஸ் மட்டும் தான் போகலாம். இதில் வந்து நீங்கள் நடந்தான் போகணும். நீங்கள் குழுவாகவோ, நான் ஏற்கனவே சொன்னது போல் தனிநபராகவோ நீங்கள் வந்து இங்கே ஜெபிக்கலாம், தங்கியிருந்து ஜெபிக்கலாம். அதுக்குரிய கான்டாக்ட் நம்பர்ஸ் டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு நான் தரேன். வீடியோ முடிவில் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும். யாரை கான்டாக்ட் பண்ண, எந்த நம்பர், ஃபோன் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நேராக போயிட்டு இடதுபுறம் திரும்பினோம்னா அங்கே ஜெபிப்பதற்கான ஒரு இடங்கள் நமக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும். அதில் ஒவ்வொன்றும் உள்ளே ஃபுல்லாக போய் நம்ம பார்க்கலாம். வலதுபுறம் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு சிலுவை ஒன்று தெரியும். அது அந்த பக்கம் போக வேண்டாம், நம்ம இடது பக்கம் போகலாம். நேராக பார்த்தீங்கன்னா பாறை ஒன்று இருக்குது. அதோட நைட் வியூஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக இன்பிட்வீன் நான் உள்ளே வச்சுருக்கிறேன். தொடர்ந்து கண்டிப்பாக பாருங்கள். இங்கேயுமே என்னென்ன மீட்டிங்ஸ் நடக்குது, அந்த லொக்கேஷன் என்னென்ன இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக டீட்டெயிலாக இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே என்னென்ன ஜெப மண்டபம், சந்தியா ஜெப மைதானம், ஜெப நடை தோட்டம், தியான தோட்டம் எல்லாமே இருக்குது. நீங்கள் பாஸ் பண்ணி அதில் என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி நான் இடது பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே உள்ளே போகலாம். ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இடது பக்கம் இருக்கும். இதில் முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளே நான் போக போகிறேன். வாங்க பிரியமானவர்களே, நீங்கள் கண்டிப்பாக இதை பார்க்கணும். பார்க்காதவங்க கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே வந்துட்டு அப்படியே செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஜெப நடை தோட்டம், ப்ரேயர் வாக் கார்டன்,
இதான் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இது உள்ளே நீங்கள் போனீங்கன்னா 4 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கலாம். 4 ஹவர்ஸ். ஒவ்வொரு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களுடைய மேப்பு என்ட்ரன்ஸை பார்த்த உடனே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். மக்கள் தொகை எவ்வளவு, பரப்பளவு எவ்வளவு, இதுக்கான ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன செய்யலாம். இப்போது இதில் நான் ஃபுல்லாக காட்டுறதுக்கு நேரம் இல்லை. 4 மொழிகள், அதே போல் 4 மொழிகளில் இதில் இருக்கிறது. இது சென்னை. அப்படி சுற்றி பாருங்கள் எவ்வளோ இடம். நீங்கள் நான் ஃபுல்லாக போய் பார்க்க போகிறோம். நீங்கள் கரெக்டாக எல்லா விண்ணப்பத்துக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா 4 மணி நேரம், காலைல 9 மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஒரு 1 மணிக்கு முடிச்சுட்டு அப்படி லஞ்சு சாப்பிட்டு நீங்கள் போகலாம். தேசத்துக்காக முழுவதுமாக ஜெபிக்க சூப்பரான ஒரு இடம். 4 மணி நேரம் இதில் நீங்கள் ஜெபிக்க முடியும். நான் வேகமாக உங்களுக்கு நான் வீடியோ ஸ்பீடப் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து பார்க்குறீங்க அல்லது எந்த ஸ்டேட்னு சொல்லி நீங்கள் காமெண்ட்டில் கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சென்னை பார்த்துருக்குறோம். இரண்டாவதாக திருவள்ளூர் மாவட்டத்துக்காக ஜெபிக்கும்படியாக நல்ல அருமையான ஒரு மேப் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் வேகமாக போகலாம். இது செங்கல்பட்டு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக வரும். காஞ்சிபுரம். நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து இதை பார்த்துட்ருக்கீங்க என்பதை கீழே காமெண்டில் பண்ணுங்கள். ஒருவேளை ஃபாரினில் வெளிநாட்டிலேருந்து பார்த்தாலும் எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். ராணிப்பேட்டை. இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நீங்கள் என்ன செய்யலாம், ஜபித்து கொண்டே இருக்கலாம். வேலூர் வந்திருக்கு. இது அப்படி உள்ள போகலாம், வேகமாக போகலாம். திருப்பத்தூர். அப்படி சென்னையிலேருந்து அப்படி கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டமாக. திருவண்ணாமலை. வாங்க வேகமாக போயிடலாம் உள்ள. கிருஷ்ணகிரி. இதில் எல்லா டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நான் காட்ட முடியல. ஏன்னா ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம்னா நேரம் பத்தாது. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எல்லா மாவட்டத்தையும், தருமபுரி, இன்னொரு வீடியோவில் எல்லா மாவட்டத்துக்குரிய டீட்டெயில்ஸ் நான் தனியாக உங்களுக்கு போடுறேன். 1 மணி நேரம் ஜபிக்கிற மாதிரி. ஆசீர்வாதமான கள்ளக்குறிச்சி. அடுத்து விழுப்புரம். ஸோ ஷேக்கிங்காக இருக்குது, சாரி. அடுத்து பாருங்கள் கடலூர் மாவட்டம். அதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஸ்பெஷலாக என்னென்ன ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமோ பர்ஃபெக்டாக அதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டம். நல்லா அருமையான இடம். எல்லாம் நீங்கள் அதில் நின்று நீங்கள் அதில் முழங்கால் படிட்டு கூட ஜெபிக்கலாம். சேலம். அப்படி நேராக போனீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் இருக்குது. அருமையான ஒரு இடம், முட்டைக்கு ஃபேமஸ் ஆனது. அப்படி வாங்க ஈரோடு வந்துட்டோம். ஈரோட்டுக்காக ஜபிக்க முடியாத எல்லா பக்கமும் 4 பக்கங்கள் இருக்கும். 4 பக்கமும் 4 மொழிகளில் சேம் டேட்டாஸ் அதில் வந்து எழுதப்பட்டிருக்கும். அடுத்து நீலகிரி மாவட்டம். தொடர்ந்து போவோம். அதில் அந்த நடப்பாதை மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படியே நடந்து போய் ஒன் ஆஃப்டர் அனதர் போகலாம். கோயம்புத்தூர். நீங்கள் ஒவ்வொன்றுக்காக ஜபிச்சுட்டு நீங்கள் இடையில கட் பண்ணி வெளில வர முடியாது. நீங்கள் ரிட்டன் வரணும். ஃபுல்லாக முடிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். திருப்பூர். இடையில வரலாம், பட்டு அப்படி அமைச்சிருக்கிறாங்க. கரூர். அங்கே சென்னையில் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அழகாக ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஜபிச்சுட்டு முடித்து திருச்சி வெளில வரலாம். அரியலூர். ஆசீர்வாதமான அரியலூர். அப்படி வந்தீங்கன்னா மயிலாடுதுறை. அப்படி வாங்க. நாகப்பட்டினம். எல்லா டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். இது வந்து திருவாரூர். ஏன்னா இது வந்து ஒரு ஜெபத்தாகத்தோடு எவ்வளோ பெரிய தரிசனத்தோடு இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். தஞ்சாவூர். இந்த ஜெபமலையில் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நீங்கள் அழகாக ஜபிச்சுக்கிட்டே இருக்கலாம். தஞ்சாவூர் தாண்டி போவோம். அப்படியே புதுக்கோட்டை. நம்ம ஏரியா பக்கம் வந்தாச்சு. புதுக்கோட்டை. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க என்பதை கீழே கமெண்டில் கொடுங்க. ஐ வில் பி ஹாப்பி. ஓகே, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இதில் வந்திருக்கா? டெஃபினட்டாக வந்திருக்கும். அதை பார்க்கும்போது உங்கள் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
சிவகங்கை, வா, இதான் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட். நான் காரைக்குடியில் இருக்கிறேன். எல்லாத்தையும் தெரியும்னு நினைக்கிறேன். சிவகங்கை மாவட்டம் நம்ம மாவட்டம். சிவகங்கைக்காக எல்லாம் டேட்டா கரெக்டாக இருந்துச்சு. அடுத்து ஆசீர்வாதமான தேனி மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். அடுத்து திண்டுக்கல் பூட்டுக்கு ஃபேமஸ்ஸு. திண்டுக்கல் மக்களுக்காக ஜெபிக்கலாம். நீங்கள் இதை பார்க்கும்போதே நீங்கள் மனசில் அந்த டிஸ்ட்ரிக்ட் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருங்களேன், ஜெபிச்சுட்டே இருக்கலாம். அந்த ஒரு மதுரை ஆசீர்வாதிங்க. இப்போ அப்படி சொல்லுங்கள். மதுரை வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ், தூங்கா நகரம். அப்படி வாங்க, விருதுநகர் வந்துட்டோம். அப்படியே நீங்கள் தெரியும், சென்னையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே கீழே வந்துட்டுருக்கிற மாதிரி தெரியுது. விருதுநகருக்காக ஜெபிக்கலாம். அடுத்து ராமநாதபுரம் அப்படி தாண்டி போனீங்கன்னா தூத்துக்குடி வந்தாச்சு. தூத்துக்குடி ஏன்னா 4 இந்தியா முழுவதும் வந்து வரதுனால 4 மொழிகள் அதில் வைக்கப்பட்டிருக்கு. அதனால் எல்லாருமே பார்த்து ஜெபிக்கும்படியாக. தென்காசி வந்தாச்சு. தென்காசி ஜெபமலையும் இந்த தென்காசியில் தான் இருக்குது. திருநெல்வேலி அல்வாக்கு ஃபேமஸான திருநெல்வேலிக்கு வந்துட்டோம். திருநெல்வேலிக்காக ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து கன்னியாகுமரி வந்தாச்சு. ஐ திங்க் இட்ஸ் லாஸ்ட். ஐ திங்க் அப்படி நீங்கள் பார்த்து நேராக ஒரு ரோடு மாதிரி இருக்கா, அதில் நீங்கள் வெளில போக முடியும். ஆனால் தொடர்ந்து எல்லா மாநிலங்களும் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், இந்தியாவுடைய முழு டேட்டாஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம். அப்படி வந்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், இது இந்த ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் படி வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். ஆந்திர பிரதேஷ். அப்படி வேகமாக வந்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசம் அடுத்து 2வது கொடுக்கப்பட்டிருக்கு. அருணாச்சல் பிரதேஷ். அஸ்ஸாம், 7 சிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்கிற நார்த் ஈஸ்டில் இருக்கிறதான ஒரு மாநிலம் அஸ்ஸாம். அப்படியே பீகார் பார்டரில் நான் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். பீகார் நல்ல முக்கியமான பகுதி. சத்தீஸ்கர் ஃபுல் டேட்டா அதை நீங்கள் டேட்டாவை சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம். கோவா. அடுத்து குஜராத். ஹரியானா நான் வந்து ஊழித்து போகும்போது அதெல்லாம் கிராஸ் பண்ணியிருக்கிறேன். ஹிமாச்சல் பிரதேஷ்காகவும் ஜெபிப்போம். ஜார்க்கண்ட். இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது உங்கள் மனசில் அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படியே ஜெபசந்தியோடு கூட அதை பாருங்கள். அப்படியே கர்நாடகா வந்தாச்சு. கேரளா, காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. கேரளா. ஐ ஸ்டடிட் தேர். நான் கேரளா படித்தேன். அப்படி எம்பி, மத்திய பிரதேசம். மகாராஷ்டிரா, மும்பை. மணிப்பூர், மிகப்பெரிய கலவரம் நடந்த இடம். மேகாலயா, அருமையான ஒரு இடம் மேகாலயா. மிசோரம், நார்த் ஈஸ்டில் இருக்கிற மிசோரம். அப்படி வந்தீங்கன்னா நாகாலாந்து. அப்படியே பண்ணணும். இல்லை ஜப விண்ணப்பங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் அப்படி நல்லா ஜபிக்கலாம். சூப்பரான இடம். ஒரிசாவில் கந்தமால் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. கிறிஸ்தவ மக்கள் அடித்து கொல்லப்பட்டாங்க. பஞ்சாப். அப்படி பாருங்கள், அதுக்கடுத்து இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போய், அந்த சைடில் கம்பிலாம் இருக்குது, நடந்து போய் ஜெபிக்கிற மாதிரி அடுத்த பக்கம். திஸ் இஸ் ராஜஸ்தான். தார் பாலைவனம் உள்ள பகுதி ராஜஸ்தான். வேகமாக பார்த்துருவோம். சிக்கிம். என்னோடய நண்பர்கள் அநேகர் அங்கே இருக்கிறாங்க. நம்ம ஊர் வந்தாச்சு, நம்ம நாடு தமிழ்நாடு. வெரி ஹாப்பி டு see that. அது ரொம்ப சந்தோஷம் பார்க்குறதுக்கு. தெலுங்கானா, ஆந்திராவிலேருந்து பிரிக்கப்பட்டது தெலுங்கானா. திரிபுரா, நார்த் ஈஸ்ட்டு. அதெல்லாம் மலை, பயங்கரமான இடம் ஊழியம் செய்கிறதுக்கு. உத்தரப்பிரதேசம் நான் வழியாக என்னோடய ட்ரெயின் கிராஸ் ஆகிருக்கு. உத்தரகாண்ட், முக்கியமான பகுதி.
வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், யூனியன் பிரதேசங்கள் எங்கே தானே, யூனியன் பிரதேசங்களுடைய ஃபுல் டேட்டா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணி. சண்டிகர், டெல்லி, லட்சத்தீவுகள், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த அழகான மவுண்டன் நீங்கள் பார்க்கலாம். அப்படின்னா ஃபுல்லாக லைட்டாக ஸ்லோவாக அப்படியே எல்லாத்தையும் காட்டுறேன். இதான் மலை. இந்த பகுதி வந்து மலையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் அது மலை தான். மலையினுடைய இல்லை, நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நான் காட்டுறேன். ஃபுல்லாக அது மலைகள்லாம் பார்க்கலாம். மலையோட அடிவாரம். இதை வந்து இரவு நேரங்களில் நம்ம வெளில வர முடியாது. அநேக கரடிகள், ஒரு சில காட்டு விலங்குகள் அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் பகல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல அழகாக நம்ம ஜெபிக்கலாம், அவனோட சமூகத்தில் காத்திருக்கலாம். சூப்பரான இடம். அங்கே தங்குறதுக்கும் வசதிகள் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஓகே ஓகே அப்படி நம்ம ரிட்டர்ன் போயிடுவோம். அப்படி நம்ம ரிட்டர்ன் வரோம். இப்போ ஒரு சபையாராக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு 100 பேர் ஒரு 1 டே நீங்கள் ஃபுல்லாக அங்கே இருந்து தங்கி நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு, அந்த நீங்கள் 100 பேர் வந்தால் கூட 100 பேருக்கு உட்கார்ந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதுக்கு வசதியாக இது வந்து எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. அந்த இடத்த மட்டும் நான் வேகமாக உங்களுக்கு காட்டுறேன். அந்த சிட்டிங் சேர்ஸ் மாதிரி அந்த மலைக்கு அடியில் அந்த பாறை மாதிரி இருக்கு இல்லையா, அது கீழே வந்து நீங்கள் ஒரு அதில் ஊழியம் பிரசங்கம் பண்ணுறவங்க நின்றுக்கலாம். நல்லா ஹாஃப் சர்க்கிளில் அழகாக உங்களுக்கு போடப்பட்டிருக்கு சேர்ஸ் எல்லாமே. இது என்ன சொல்கிறாங்கன்னா தியான தோட்டம் சொல்கிறாங்க. இதில் 100லேருந்து 150 பேர் கூட உட்காரலாம். ஃபுல்லாக ஹாஃப் சர்க்கிள் அழகாக போட்டுருக்குறாங்க. ஒரு 150 பேர் உட்காரலாம். ஒரு ஊழியர் வந்து அதில் ஃப்ரெண்டில் நின்று பிரசங்கம் பண்ணவோ, பாட்டு பாடவோ, வர்ஷிப் பண்ணவோ, நல்லா தனிமையாக நல்லா அருமையான ஒரு இடம். நான் ஏற்கனவே முன்பு தான் எங்களுடைய சபையிலேருந்து நான் ஒரு டீம் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் போன வருடத்தில். அந்த இடத்துல உட்காந்துருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஓகே வாங்க வேகமாக போயிடுவோம். ஏன்னா நேரம் இப்படி 1/2 ஹவருக்கு மேலேயாவது போயிடும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் குயிக்காக நான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படி நீங்கள் நடந்து வர மாதிரி ஃபீல் பண்ணுங்களேன். நீங்கள் என்னோட கூட இந்த இடத்துல நடக்கிற மாதிரி கருத்து சித்தமானால் நீங்கள் இது வரைக்கும் வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரணும். ஒரு முறையாக வந்து இந்த இடத்துல நம்ம தேசத்துக்காக, டிஸ்ட்ரிக்டாக, தாலுக்காவுக்காக ஜெபிக்கணும். வாங்க அப்படியே இந்த பேத்தில் போயிடுவோம். நான் அதில் நடக்கிற கால் வலிக்குது, கால் குத்துது முள். ஐ மீன் கழுக்கெல்லாம் கிடக்கலையா, நம்ம செப்பல் அங்கே கழட்டி வச்சுட்டு வந்தேன் ஜெபம் ப்ரேயர்னால. நான் ஃபுல்லாக இது வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கிறேன். நான் வீடியோ எடுத்தது ஃபுல்லாகவே நான் ப்ரேயர் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணிட்டோம். ஓகே அப்படி வாங்க. அப்படி வந்துட்டு நம்ம வந்த பகுதி தான் இந்த பக்கம் தான். அந்த ஒரு நடந்து போகிற ரைட் சைடில் அங்கேருந்து தான் உள்ளே வந்தோம். இப்போ வந்து நம்ம நேராக போய் இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். இந்த இடம் தான் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அழகாக ரெடி பண்ணிக்கிறாங்க. அதனுடைய இரவில் மேபி அதிகாலை 5 மணிக்கு ஒரு வீடியோ எடுத்தேன். அது உங்களுக்கு கிளிப்பில் போடுறேன். இந்த வீடியோ தான். அதிகாலை 5 மணிக்கு நான் வந்த பொழுது இங்கே மேலே வந்து தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. இந்த சவுண்டு உங்களுக்கு நான் சவுண்டை கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. இது நைட் வியூ. இது வந்து பகலில் காலையில் 8-9 மணிக்கு எடுத்தது. நல்லா சூப்பரான கிளைமேட், அருமையாக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து தண்ணி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிப்பாங்க. ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த இடம். அப்படியே நீங்கள் போனீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஏரோ காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த போது நம்ம வந்த பகுதி. இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டு இது அனதர் சைடில் வர்றோம். இந்த பகுதியில் 2 முக்கியமான காரியங்கள் இருக்குது. ப்ரேயர் டவர் அல்லது இதனுடைய இடது பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக
ஃபுல் வியூ ஒன்று காட்டிடுறேன். அந்த பக்கம் தான் சந்தியா வேலை ஜபிக்கிற இடம். சந்தியா வேலை ஜபிக்கிற அந்த அந்த பேத்தில் நடந்து போகணும். அந்த வழி மாதிரி இருக்குல்ல, அது நடந்து உள்ளே போகணும். அதில் அநேகர் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. இதில் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டவர் இருக்கும். அற்புத சுகம் ஜெப கோபுரம். இங்கே உள்ளே வந்து ஒரு சிஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் உள்ளே போய் உங்களுக்கு என்னால் காட்ட முடியலை. இங்கேருந்து பார்த்துருங்க. அதில் உள்ளே போய் நீங்கள் மேலே படி ஏறி நீங்கள் ஜெபிக்கணும். அதில் அநேகர் ஒரு கேன்சர் வியாதியே சுகமாயிருக்குன்னு சாட்சிலாம் சொன்னாங்க. தொடர்ந்து அப்படியே வந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இடது பக்கம் வந்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன அறைகளாக கட்டப்பட்டிருக்கு. வாங்க இந்த அறைக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இங்கே தான் இண்டிவிஜுவலாக நீங்கள் தனியாக உட்காந்து ஜெபிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குன்னு தனியாக ஒரு அறை, ஒரு ஃபேனு, லைட்டு, சேர் போட்டிருப்பாங்க. அழகாக வாங்கலாம். ஒரு ரூமை திறந்து பார்க்கலாம். தயவு செய்து கதவை திறந்த பின் மூடவும். ஓகே, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். அந்த லாக் பண்ணிருக்கு. கதவு உள்ளோடி திறக்கிற மாதிரி இருக்குது. செப்பல் நம்ம கழட்டி போட்டு உள்ளே போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இயேசுவை தமிழ்நாடு ஆசீர்வதியும், இயேசுவை இந்தியாவை ஆசீர்வதியும், இயேசுவை இந்த உலகத்தை ஆசீர்வதியும் சொல்லி இந்த ஒரு 3 வேர்ல்டு மேப், இந்தியா மேப், தமிழ்நாடு மேப் 3மே அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் மேப் மேலே கை வச்சு நீங்கள் ஜெபிக்கலாம். அழகான ஃபேன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். கொஞ்சம் ஜூம் லெஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, யூ கேன் கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். லைட்டு ஃபேன் இருக்கும். அழகாக நீங்கள் வாட்டில் உள்ள சேரில் உட்காந்து ஜெபிச்சுட்டே இருக்கலாம். ஃபேனு ஒருவேளை சேர் வேண்டான்னா சேரை வெளில எடுத்து போட்டு முழங்கால் படிக்கிட்டு நீங்கள் ஜெபிக்கலாம். கரெக்டாக ஒருத்தர் மட்டும் ஜெபிக்க முடியும். உள்ள ஒரு ஆள் தான் இருக்க முடியும். ஸோ சிங்கிள் இண்டிவிஜுவல் ப்ரேயருக்காக நம்ம வெளில வந்துட்டோம். அந்த பக்கம் ஒரு டவர் இருக்குது. அங்கேயும் அது 2 டவர். அங்கே நான் போகலை. அங்கே வந்து ப்ரேயர் நடந்துகிட்ருக்கனால டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டு நாங்கள் போகலை. ஆக்சுவலாக இதுக்கு அடுத்து வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். நமக்கு வந்து கொஞ்சம் தூரம் போகலாம். அதுக்கடுத்து போகக்கூடாது. ஏன்னா பெர்மிஷன் இல்லாமல் அந்த பக்கம் போகக்கூடாது. ஸோ லெட் அஸ் பி கொஞ்சம் கவனமாக இருப்போம். நான் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ஒரு சிலுவை அங்கே தெரியுதா உங்களுக்கு? நேராக இப்போது அதோடைய நைட்டு வியூ உங்களுக்கு நான் காட்டுறேன். சிலுவை மட்டும் உங்களுக்கு தெரியுதா? அழகான சிலுவை. அது வந்து அந்த கேட்லேருந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா கூட அங்கே தெரியுத மாதிரி வச்சுருக்காங்க. அது மலைக்கு மேலே அந்த அந்த சிலுவை இருக்குது. இது இந்த எல்லோ பில்டிங்கில் நம்ம தங்கணும். 100 பேர் 1000 பேர் வந்தாலும் உள்ள தங்கலாம். அப்படி அழகான ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ப்ளூ பில்டிங். அதுக்கடுத்து அந்த பக்கம் சந்தியா ஜப பகுதியில் ஒரு சிலுவை வச்சு அங்கே ஜபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துலையும் அநேகர் வந்து ஜபிக்கிற இட் இஸ் எவ்ரிடே. தினமும் ஒரு 30-40 பேர் ரெகுலராக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் பார்க்க முடிஞ்சது. ரியலி ஜபமலை தான். அப்படி ஃபுல்லாக காட்டிடுறேன். உங்களுடைய இது நைட் வியூ. நைட்டில் ஒரு 8-9 மணிக்கு பிறகு கொஞ்சம் அஃப்கோர்ஸ் எந்த மிருகங்களும் உள்ளே வராது, லைட்லாம் போட்டதுனால. இன்னும் நம்ம கொஞ்சம் கவனமாக உள்ள ஃபாரஸ்ட்டில் ஏரியாக்களில் உள்ளே போயிட வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. ஒன் டே நான் நைட் இரவு அங்கே தங்கியிருந்தேன். ஓகே, நைட் வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு அந்த சிலுவை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி நான் தங்கியிருந்த இடத்த மட்டும் நான் காட்டிட்டு முடிக்கிறேன். ஒரு ஏசி ரூம்லாம் இருக்குது. அதை மட்டும் நான் வேகமாக காட்டிட்டு முடிக்கிறேன். இதுக்கு அடுத்து வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. உள்ளே போகக்கூடாது ஆக்சுவலாக. இவ்வளோ அழகான மவுண்ட்டு பார்த்தீங்களா? தான் ஜெபமலையோட ஃபுல் வியூ. ஜூம் பண்ணி அதை காட்டுறேன் உங்களுக்கு. அந்த சிலுவை இட் இஸ் வெரி ப்ளசன்ட். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதுதான் நைட்டில் அந்த எரிஞ்சது பார்த்தீங்களா, ரெட் கலரில், இந்த சிலுவை தான். ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு பாண்ட் இருக்குது, குளம் மாதிரி இருக்கிறதா சொன்னாங்க. நான் உள்ளே போக விரும்பலை, அங்கிட்டு போக வேண்டாம் அப்படின்னு போகலை. ஓகே, வாங்க அப்படி ரிட்டன் போயிடலாம். இப்போ நான் தங்கிய அந்த இடத்த மட்டும் நான் காட்டிடுறேன். அந்த ரைட் சைடில் இருக்குது அந்த டவர், 2வது டவர். இதுவும் இதான் சந்தியா வேலை. இங்கே ஒரு கிராஸ் இருக்கும், அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த அந்த சந்தியா வேலை ஜெபம் பகுதியில் ஜெபிப்பாங்க. இது வந்து இடதுபுறம் வலதுபுறமும் ஸ்டே பண்ணக்கூடிய அந்த கிராஸ் தெரியுது அவங்களுக்கு. இந்த கிராஸ் தான், இந்த இடம் தான். அதில் ஒரு சிலர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்.
காலையில் மாலையில் ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு அஸ் அ ஃபேமிலியாக வர்றீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்களா அந்த ப்ளூ கலர், பர்பிள் கலர், பிங்க் கலர் ஒரு 4 பில்டிங் பார்த்ததா, அது வந்து கண்டெய்னரில் உள்ளே ஸ்டே பண்ணுற மாதிரி அழகான வடிவமைச்சிருந்தாங்க. நாங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே நிற்கிறது எங்கள் அப்பாவோட காரு. இந்த பகுதியில் இந்த அனதர் வீடியோ கொஞ்சம் கிளியராக காட்டுறேன். ஓகே, இதில் வந்து எப்படின்னா ஒரு கண்டெய்னர் 2 கண்டெய்னர் இதில் இருக்குது. 4 ரூம்கள் இருக்கும். ஒரு ரூமில் 4 பேர் ஸ்டே பண்ணலாம். அதுக்குரிய பேமெண்ட் எல்லாம் எனக்கு எக்ஸாக்ட்லியாக தெரியல. எனக்கு நான் ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் இது முடிஞ்ச உடனே. அதில் வந்து நீங்கள் எப்போ மீட்டிங்ஸ் இருக்குது எல்லா காரியத்தையும் அதில் நான் அந்த டீட்டெயிலாக நீங்கள் அதில் பார்க்கலாம். பார்த்து அதன்படி அங்கே ஃபோனில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களே உங்களை டைரக்ட் பண்ணுவாங்க. காட் பிளஸ் யூ. இது உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் ஜெபமலைக்கு போயிருக்கீங்க? எத்தனை பேர் இது வரைக்கும் போனதில்லை, தான் வெரி ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன் பிரதர், இது மாதிரி நான் அநேக வீடியோஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க கீழே உங்கள் கமெண்ட் கொடுங்க. இன்னும் அநேக வீலாக்ஸ் நாங்கள் போடுறோம். கர்த்தர் சித்தமானால் இன்னொரு அற்புதமான ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.